வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் டிராப்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, பறவைகளின் தற்கொலை. இது எனக்கு எப்படி இந்த நான் படித்தேன்னா, நம்ம எல்லோரும் டீ சாப்பிடும்போது பஜ்ஜி வாங்குவோம் கடையில். அந்த பஜ்ஜி சாப்பிடும்போது பஜ்ஜி எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் பேப்பர் தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் அதில் உள்ளதை வாசித்து பாருங்கள். அதில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், கதைகள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்படி எதிர்பாராமல் நான் படித்தது தான் இந்த ஸ்டோரி. இது நம்ம இந்தியாவில் நடக்குது, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துச்சு, இன்னமும் நடக்க போகுது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜெடிங்கா எனும் கிராமம். ஜெடிங்கா, சரியாக எனக்கு உச்சரிப்பு வரல. ஜெடிங்கான்னு வச்சுக்குவோமே. அந்த கிராமத்தில் வருஷம் இந்த சம்பவம் தவறாமல் நடந்துகிட்ருக்கு. இந்த ஊரில் சுமார் 2500 மக்கள் இருக்காங்க. இந்த கிராமம், இந்த ஜெடிங்கான்ற கிராமம் பிரபலமானதே இந்த பறவைகள் தற்கொலைனால தான். உலகத்திலிருந்து எல்லா இடங்கள்லேருந்தும் இந்த ஊருக்கு பறவைகள் வருது. ஆனால் வருந்த பறவைகள் திரும்ப போகிறதில்ல. ஏன்னா இந்த ஊரோட வீதிகள்லேயே எல்லாமே இறந்து கீழே விழுந்துருது. உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை அறிவியலால் விளக்க முடியாது, இன்னமும் விளக்க முடியாமல் நிறைய நிகழ்வுகள் இருக்குது இல்லையா? அதில் இதுவும் ஒன்று. இந்த பறவைகள் எல்லாமே ஈவினிங் டைம், மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து 10 மணி, நைட்டு 10 மணிக்குள்ளே தான் இது இறந்து, அதுவும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் விழுகுது. அதுவும் குறிப்பிட்ட மாதம்தான் விழுகுது. அதாவது அக்டோபர், செப்டம்பரில் அமாவாசை டயத்தில் மட்டும்தான் இது கீழே விழுகுது. அதுவும் அந்த அமாவாசை டயத்தில் 1 ஸ்கொயர் மீட்டர் மைல், 1 மைல் ஸ்கொயர் மீட்டர்லாம் மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இது விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. இதற்கு அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க. அதில் சில என்னென்னா, அந்த ஊரில் எரிகிற விளக்கு வெளிச்சத்தினால பறவைகள் குழம்பி கீழே விழுந்துருது, இறந்து விழுவுது, அப்படி ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு இறந்து விழுகுதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலரான இடத்துல மட்டும் பூமியோட காந்த சக்தி இருக்குது, அதனால் பறவைகள்லாம் இழுத்துது இறந்துருதுன்னு சொல்கிறாங்க. சிலர் இதை என்ன சொல்கிறாங்க, கடவுளின் சாபம் என்ன சொல்கிறாங்க. இது மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் அறிவியலாக, சயின்டிஃபிக்காக இது இன்னும் எந்த தான் காரணம் தெளிவாக ப்ரூவ் பண்ணலை. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். நாளை பேசுவோம் நண்பர்களே. நன்றி.